இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. பணப்பரிமாற்ற தடை சட்டம் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அடுத்து 15 மாதங்களுக்கு பிறகு புழல் சிறையில் இருந்து கடந்த 26ஆம் தேதி அமைச்சர் ஜாமீனில் வெளியே வந்தார். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் ஜாமீனில் இருந்து வெளியே வந்த பிறகு முதன்முறையாக சொந்த ஊரான கரூருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை தந்துள்ளார். கரூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பயணியர் மாளிகைக்கு வருகை தந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லா, அரசு துறை அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி பயணியர் மாளிகைக்கு வந்த நிலையில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை சந்தித்த பிறகு மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திமுக நிர்வாகிகளை ஒருவர் பின் ஒருவராக சலிக்காமல் தனது புன்னகையுடன் அனைவரையும் வரவேற்று அவர்கள் வழங்கிய புத்தகம், இனிப்பு, சால்வை பெற்றுக் கொண்டார். ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் திரண்டதால் அங்கு பெண்கள், ஆண்கள் என அனைவரும் தள்ளுமுள்ளுவுடன் அவரை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பெற்றனர். ஜாமீன் கிடைத்து அவர் பதவியேற்ற போது இவரை சந்திக்க பல்வேறு திமுக கிளை பொறுப்பாளர்கள் முயற்சித்த நிலையில் நேரம் கிடைக்காமலும் அவரை சந்திக்க இயலாத காரணத்தாலும் கரூர் மாவட்டத்திற்கு மீண்டும் அமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக வந்தபோது அவரை காண அவரது ஆதரவாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று உற்சாக வரவேற்பினை அளித்தனர்.